ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களை எத்தனை பேருக்கு உங்க பாட்டியை ரொம்ப பிடிக்கும்? ஒருவேளை உங்க பாட்டி இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களை நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க? பொதுவாகவே பாட்டியுடைய பாசம்ன்றது ஒரு ரொம்பவே அருமையான விஷயம். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்மள முக்காவாசி பேர் குழந்தையா இருக்கும் போது தான் இந்த பாட்டியுடைய பாசம்லாம் நமக்கு தெரியவே வருது. நம்ம வளரும் போது அவங்க இருக்கிறதே கிடையாது. ஒரு பாசம்னா என்னன்ற அந்த பாசத்துக்கான அர்த்தம் தெரியற வயசு வரும்போது பெருசா யாருக்குமே அவங்க பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான விதி இருந்திருக்காது. ஆனா கண்டிப்பா இப்ப நம்ம பாட்டி இருந்தா நான் அவங்களை எப்படி பார்த்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவையாவது நம்ம யோசிச்சிருப்போம். அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே தோன்ற விதமா இந்த படம் இருக்கும். இந்த படத்துடைய ஹீரோ ஒரு டீனேஜர். இந்த பாசத்துக்கான புரிதல்லாம் இல்லாத ஒரு பையன். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு நாள் அவனுடைய பாட்டிக்கு கேன்சர் இருக்கிறது தெரிய வருது. அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இறக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும்போது பாசம் நேசம்லாம் புரியாதவன் நம்ம பாட்டி இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க இறந்து போகும்போது அவங்க சொத்தை எல்லாத்தையும் நம்ம பேர்ல எழுதி வச்சிருவாங்க அப்படின்ற ஒரு ஆசையில மட்டுமே வலதுல இருந்து பாட்டியை ஒரு தடவை கூட பார்க்காதவன் பணத்துக்காக பாட்டியை பாத்துக்கிறதுக்காக போறான். ஆனா போன இடத்துல அந்த பாட்டியுடைய பாசமானது அந்த பணம்ன்ற ஒரு விஷயத்துக்கு மதிப்பே இல்லாம ஆக்குது. அப்படி இந்த படத்துடைய ஹீரோவான ஒரு சின்ன பையன் தான் பாட்டியுடைய இருக்கிற தருணத்துல அவங்க கூட இருந்து எப்படி அவன் பாட்டியுடைய பாசத்தை புரிஞ்சுக்கிட்டான்ற கதையை ரொம்பவும் எமோஷனலா பல இடங்கள்ல நம்ம கண்களை குளமாக்குற மாதிரி நமக்கு சொன்ன ஒரு கதை தான் How to Make Millions Before Grandma Dies. And welcome to Tamil Voice Over Channel. நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அழகான படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே குடும்பமா நின்று ஒரு கல்லறையை வணங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த படத்துடைய ஹீரோயினான ஒரு பாட்டியை தான் காட்டுறாங்க. இந்த பாட்டிக்கு மொத்தமா 2 பசங்க, அதுக்கப்புறமா ஒரு பொண்ணு. அதுல இப்போ 2 பசங்களும் அந்த ஒரு பொண்ணுடைய பையனும், அதாவது இந்த படத்துடைய ஹீரோ இந்த பாட்டியுடைய பேரண்ட், இவங்க ஒட்டுமொத்தமா நின்னுக்கிட்டு இப்போ ஒரு கல்லறையை கும்பிட்டு இருக்காங்க. இந்த கல்லறையை பார்க்கறதுக்கு ரொம்பவும் பாஷா பயங்கரமா இருக்கு. பயங்கரமான ஸ்பேஸ் டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பரா இருக்கு. இப்போ அங்க நின்னுக்கிட்டு இப்போ இந்த பாட்டி ப்ரே பண்ணிட்டு இருக்க. அப்ப பின்னாடி நின்னுட்டு இருக்கக்கூடிய பொண்ணு நைஸா காது கிட்ட வந்து, ஆமா யாருடைய கல்லறமா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த பாட்டி என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி அந்த இடத்துக்கு வந்து இறங்க. அவங்கள பார்த்தோன்னே இந்த பாட்டி வாங்க வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேற ஒரு கல்லறைக்கு வந்துடுறாங்க. அந்த கல்லறை கொஞ்சம் நார்மலா இருக்கு. முன்னாடி பார்த்த மாதிரி நல்லா பாஷா பெருசா இல்ல. என்னன்னு பார்த்தா நம்ம பாட்டிக்கு இந்த பணக்காரங்களெல்லாம் புதைக்கக்கூடிய பாஷான பெரிய பரியல் பிளாட்ல தான் தன்னுடைய கல்லறை இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே எனக்கு இந்த மாதிரி கல்லறை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு பிரைவேட்டான கல்லறை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மில்லியன் கணக்குல பணம் தேவைப்படும். அது இவங்க கிட்ட கிடையாது. பட் எப்பவுமே பாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு அந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. இப்போ கூட அங்க கொஞ்ச நேரம் கூட நின்று ப்ரே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இவங்க வந்து கல்லறையில உட்காந்துக்கிட்டு இவங்க எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டு இருக்க. அப்போ பாட்டியுடைய சின்ன பையன் பக்கத்துல உட்காந்து, நீ ஒன்னும் கவலைப்படாதமா, எவ்வளவு மில்லியன் செலவானாலும் நான் உனக்கு அந்த மாதிரி சமாதி கட்டுன்னு சொல்ல, அது கேட்ட பாட்டி முதல்ல நேத்து என் கல்லாப்பட்டியில இருந்து எடுத்த பணத்தை குடுறா, கட்டுவானா சமாதி எனக்கு, போடா அந்த பக்கமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிடுறாங்க. என்னன்னு பார்த்தா சின்ன பையன் சரியான ஊதாரி, ரொம்ப செலவு பண்ணி எப்பவுமே கடன்ல இருக்கக்கூடியவர். கிட்டத்தட்ட இவர மாதிரி தான் நம்ம படத்துடைய ஹீரோ. எந்த ஒரு பொறுப்பும் இருக்காது. இப்போ கூட கல்லறைக்கு வந்துட்டு அங்க உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். அதை பார்த்த பாட்டி, டே இங்க வந்து என்னடா கேம் விளையாடிட்டு இருக்க, ஒழுங்கா எல்லாத்தையும் அடுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அது கேட்ட ஹீரோ, பாட்டி என்னைய திட்டின்னு இருக்க, அங்க உன் பெரிய பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி இப்ப பெரியப்பாவை கோத்து விட, அவரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி கூட தனியா வந்து வீடியோ கால் பேசிட்டு இருக்க. வருஷத்துல ஒரு நாள் தான் இப்படி குடும்பமா ஒண்ணு சேரும், ஆனா அது கூட வர மாட்டீங்களேமா அப்படின்ற மாதிரி மருமக கிட்ட பேசிட்டு கல்ற மேல பூவெல்லாம் தூவ சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு வேலையை கொடுக்க, அவன் தெனாவட்டா தூக்கி ஏறிறான். அதை பார்த்து கடுப்பான பாட்டி, ஒரு வேலையை உருப்படியா செய்யாத, சரியான ஆகாவலிடா நீ அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டே இருக்கும் போதே, இப்படிதான் போடுவேன், பிடிக்கலன்னா நீயே போட்டுக்கோ போ அப்படின்ற மாதிரி இப்ப பாட்டி கிட்டே அந்த பூவை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ திரும்பி கேம் விளையாட ஆரம்பிச்சிட. அப்ப அந்த இடத்துல பாட்டி திடீர்னு சரிஞ்சு கீழே வர்றாங்க. என்னன்னு பார்த்தா அடுத்த சீனே ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்பிட்டல் வந்து இறங்க கூட இல்ல. அதுக்குள்ள பெரிய பையனும் சின்ன பையனும், எனக்கு வேலை இருக்கு நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியுடைய பொண்ணு கிட்ட விட்டுட்டு அவங்க பாட்டுன்னு கிளம்பி போயிடுறாங்க. இதுல நம்ம ஹீரோவும் அவங்க அம்மா கூட ஹெல்ப்புக்கு இல்லாம நீ பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நேரா கிளம்பி வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம கேம் விளையாட ஆரம்பிச்சிட. ஈவினிங்கா ஹாஸ்பிட்டல் வேலை எல்லாம் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வராங்க. வரும்போதே கொஞ்சம் சோகமா தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் நம்ம பாட்டி மயங்கி விழுந்தாங்க இல்லையா, அவங்கள செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு கேன்சர் இருக்கிறது, அதுவும் ஸ்டேஜ் 4. இதை நினைச்சு ரொம்ப சோகமா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அவங்க வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனா அவனா இதை கேட்டு வருத்தப்படாம அவன் கேம்ல தோத்து போயிட்டான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்க. ஏன்னா சிம்பிள் லாஜிக் தான், அவங்களுக்கு வயசாயிடுச்சு, நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, வயசான காலத்துல இதெல்லாம் வருது சகஜம் தானே அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு. இப்படிப்பட்டவங்க கிட்ட அவங்க அம்மா பாட்டியை போயிட்டு ஒரு 8 பார்த்துட்டு வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயே என்னெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேம் விளையாட ஆரம்பிச்சிடான். ஆனா கொஞ்ச நேரத்துல இவனுடைய கசின் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வர, அவளுக்கு ஒரு தாத்தா அவரு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அவரை பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணு அங்கதான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இந்த சோழியும் குடுமையும் சும்மா ஆடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா. இவன் பாட்டியை போய் பார்க்கறதுக்கு ரெடியா இல்ல. ஆனா அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக அங்க நம்ம பாட்டிக்கு என்ன நிலைமையோ அதே தான் அங்க தாத்தாவுக்கும். பட் அவரை கூடவே இருந்து நம்ம ஹீரோவுடைய கசின் நல்லாவே பார்த்துட்டு இருக்கா. இவன் வந்து தாத்தாவை பார்க்கறதுக்குலாம் கிடையாது, இவளை பார்க்கறதுக்காக தான் வந்த வேலையை பார்த்துட்டு அப்படியே சைட் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்பதான் இந்த கசின் பொண்ணு அந்த தாத்தாக்கு மருந்து கொடுக்கறதுல இருந்து டைப்பர் மாத்தி விடுறது வரைக்கும் இவன் பார்த்துட்டு, நீ நர்சிங் படிச்சது வீணா போல, நல்லா தாத்தாவை பாத்துக்கிற, யோ தாத்தா நீ குத்து வச்சவையா நீ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா தாத்தாக்கு வந்து பெரிய குடும்பம் தான், பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் இருக்காங்க. பட் எல்லாருமே அவருடைய கடைசி காலத்துல அவரை கைவிட்டுட்டாங்க. அவரை பார்த்துக்கிறது என்னவோ இந்த
பொண்ணு தான். சரி இப்படியே இவரை நீ பாத்துட்டு இருந்தீங்கன்னா உன் வேலையெல்லாம் நீ எப்ப பாப்ப அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இப்ப அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு என்னுடைய முக்கியமான வேலையை தான் நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒன் லைன்ல சொல்றா. அந்த லைனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பொறுப்பான ஒரு ஆன்சர் இருக்குது. அந்த ஆன்சர் நம்ம ஹீரோக்கு புரியல. பட் கட் பண்ணா இந்த உடம்பு சரியில்லாம இருந்த தாத்தா இறந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் சொந்தக்காரன்றதுனால குடும்பமும் வந்து ஃபியூனரல்ல கலந்துக்கிறான். ஆனா அந்த ஃபியூனரல்ல தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் காதுக்கு வருது. அது என்னன்னா, இந்த தாத்தாவுடைய முடியாத காலகட்டத்துல நம்ம ஹீரோடைய கசின் பொண்ணு தான் கூடவே இருந்து பாத்துக்கிட்டதுனால அவருக்குன்னு இருந்த ஒரு சில சொத்துக்களை பசங்களுக்கு எழுதி வைக்காம பேத்தி பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டாராம். அவரு ஓவர் நைட்ல கசின் வந்து பணக்கார ஆயிட்டு இருக்கா. இப்ப இந்த மேட்டர் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துற அந்த இடத்துல கிரிமினலா ஒரு பிளான போட ஆரம்பிச்சிடறான். அடுத்த நாளே கிளம்பி பாசமா பாட்டியை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறான். இதனால் வரைக்கும் பாட்டியுடைய வீடு ஒரு 2 தெரு தள்ளி தான் இருந்திருக்குது. ஆனா பல வருஷமா போகாதவன் இப்ப பாட்டியுடைய வீட்டு வாசல்ல வந்து நிக்க, அப்ப வெளியில ஒரு மாதுளை செடி இருக்கிறத பாக்குறான். அதுல இருக்கக்கூடிய கனிஞ்ச காயெல்லாம் வந்து ஒரு கவர் போட்டு பாட்டி மூடி வச்சிருக்குது இவன் பாக்குறான். அதை பார்த்துக்கிட்டே தலைமை இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டை நாலா பக்கமும் போட்டோ எடுத்து OLXல போஸ்ட் போட்டுட்டு இருக்கான். இந்த மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய வீட்டை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்ப தெரியுதா நம்ம ஆளுடைய பாசம் என்னன்னு சொல்லிட்டு. கேன்சருடைய லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பாட்டியை இப்ப இவன் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டான் அப்படின்னா, அவங்க இறந்து போகும்போது கண்டிப்பா இந்த வீட்டை தான் பேர்ல தான் எழுதி வைப்பாங்க. அதை வித்துட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடலான்றது தான் தலைவனுடைய ஐடியாவே. அதுக்காக தான் நான் இப்போ பாட்டியோட வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கேன். இவனை பார்த்த நம்ம பாட்டிக்கு ஒரே ஷாக்கு. டே இங்க நான் நீ சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஒன்னும் இல்லையா, நீ கல்டர்ல நீ வாரி ஊந்ததுக்கு அப்புறமா எனக்கு மனசே சரியில்லை, அதான் நான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டு போட, என்னடா இது புதுசா இருக்குது, சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிட்டுக்க. பாட்டி உனக்காக நான் பீஃப் குடல் கறி குழம்புலாம் வாங்கி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனது குடல் குழம்பா, டே அதான் நான் சாப்பிட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஐயோ ஐஸ் வைக்கலான்னு வாங்கி வந்தா வேணாம் ஆயா, ஐயோ ஆயா நீ சாப்பிடாமலாம் இருக்க கூடாது, வர வழியில நான் பொரிச்ச மீன் பார்த்தேன், அது போய் டக்குன்னு வாங்கி வந்துடுறேன் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்ப குடு நம்ம மார்க்கெட்டுக்கு ஓடி வந்தா அந்த பொரிச்ச மீனை வாங்குறதுக்கு ஒரு பெரிய கியூ நிக்குது. இது நாள் வரைக்கும் கியூனா என்னன்னு கூட பாத்துருக்க மாட்டான் நம்ம ஆளு. பட் இப்போ ஒரு வேலை ஆகணும்னு வரிசையில நின்னு ரொம்ப நேரம் அப்புறமா ஒரு மீன் வாங்கி வந்து இப்ப பாட்டி முன்னாடி வச்சா, என்னது இது இவ்வளவு ஆயிலியா இருக்குது, இந்த மீன் நான் தண்ணியில வளர்ந்ததா இல்ல எண்ணெயிலேயே வளர்ந்ததா, ரொம்ப ஆயிலியா இருக்குது, இதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்ல, ஐயா ஐயா இரு நான் போயிட்டு மறுபடியும் எண்ணெய் இல்லாதான் வாங்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குடுன்னு ஓடி வந்து கியூல நின்னுகிட்டு, ஐயோ என்னடா இது கிழவி நம்மள வச்சு செய்து கிழவியை பாத்துக்கிட்டு இவ்வளவு கஷ்டமா இருக்குமா அப்படின்ட்டு இப்ப புதுசா மீனை வாங்கி வந்து டயர்டா வந்து பார்த்தா, பேராண்டி நீ வரதுக்கு லேட் ஆச்சு, பசியா இருந்ததா, அந்த மீனையே சாப்பிட்டுட்டேன், இது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா ஏஞ்சி போயிட, அடி கிழவி இதை முன்னாடியே பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி எங்க போற அப்படின்ற மாதிரி கேட்க, நான் என் கடவுளுக்கு டீ வைக்க போறேன், நீ உட்காரு, எதுக்கு நீ இந்த வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்க, அதான் நான் இருக்கேன்ல நான் பண்றேன் அப்படின்ட்டு தௌலதா இப்ப என்ன பண்றாருன்னா, நேரா தண்ணி எடுத்துட்டு போயிட்டு மைக்ரோவேவ்ல வச்சு சுட வச்சு டீ ரெடி பண்ணி கடவுளுக்கு இப்ப பழையல வைக்க, டே எப்படி நீ இவ்வளவு சீக்கிரம் டீயை பண்ண, எதுல நீ டீ போட்ட அப்படின்ற மாதிரி பாயா அதட்டி கேட்க, அவன்ல தான் பண்ண, அட பாவி அதுல நான் நான்வெஜ் எல்லாம் சமைப்பேன்டா, அதுல பண்ணி என் கடவுளுக்கு டீ வைக்கிறியா, எப்பா சாமி நீ பாத்துக்கிறதெல்லாம் போதும், நீ கிளம்பு முதல்ல அப்படின்ற மாதிரி தரத்தரனி போயிட்டு வந்து வெளில விட்டுருவாங்களா, இது நாள் வரைக்கும் நான் தனியா தானே என்ன பாத்துக்கிட்டேன், நான் அப்படியே இருந்துக்கிறேன், நீ போய் உன் அம்மாவை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம பையனை விரட்டி விட்டுற பாட்டி சுத்தமா பாட்டி கூட சிங்கே ஆகல. ஆக்சுவலி நம்ம ஆளுக்கு எப்படி பாத்துக்கணும்னு கூட தெரியல. ஆனா இவனா விட்டு போற மாதிரி இல்ல, பிளான் ரொம்ப பெருசு. சோ அதனால அடுத்த சீனே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இவங்க கசினை மீட் பண்றதுக்காக வீட்டுக்கு போறான். ஏன்னா அவ தானே கடைசி காலகட்டத்துல அவளுடைய தாத்தாவை நல்லா பாத்துக்கிட்டா, அவகிட்ட ஏதாச்சும் டிப்ஸ் கேட்டு தெரிஞ்சுட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை மீட் பண்ணலான்னு வந்தா, அவ பேர்ல எழுதி வச்ச அந்த தாத்தாவுடைய வீட்டை வித்துட்டு ஒரு பாஷான ஹோட்டல்ல ரூம் ரெண்ட் எடுத்து தங்கிட்டு இருக்கா போல இருக்குது. இப்போ வாயை பொழுதுன்னு அந்த ஹோட்டலை பாத்துக்கிட்டு, கூடிய சீக்கிரம் நம்மளும் இங்க வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா எப்படி இந்த தாத்தா பாட்டி எல்லாம் பாத்துக்கிற, அவங்களை என்னதான் சந்தோஷப்படுத்தும் அப்படின்ற மாதிரி கேட்க, வயசான காலகட்டத்துல நம்ம கூட இருந்தாலே போதும்டா, அவங்க சந்தோஷம் தான்டா படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறா, உன் பாட்டி கூட தானே இருந்துட்டு வந்த, ஏதாவது ஒரு ஸ்மெல் உனக்கு வந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன ஸ்மெல், ஒரு ஸ்மெல்லும் வரலையா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இதுல இருந்தே நீ தெரியுது உன் பாட்டி கூட நீ க்ளோஸ் ஆகலன்னு சொல்லிட்டு. பொதுவாவே வயசானவங்க மேல இருந்து வித்தியாசமான ஸ்மெல் வரும், அது யூரின் ஸ்மெல். ஏன்னா அதெல்லாம் அவங்க கண்ட்ரோல்லே இருக்காது, அதை தான் நம்ம கூட இருந்து நம்ம பாத்துக்கணும், அவங்கள கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும், அதுக்கு ரொம்ப பொறுமை தேவைப்படும், அவங்களை கேர் பண்றது சாதாரண ஒரு அலட்சியமான ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கசின் கிட்ட இருந்து பல ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் எல்லாமே நம்ம ஆள் இப்ப கத்திட்டு இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்தவன் பொட்டி படுக்கலாம் கட்டுறான். அதுக்கப்புறமா சிஸ்டம் கிட்ட வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் காசு தேவைப்படுது, அதனால இப்போதைக்கு உன்னை வித்துக்கிறேன், கொஞ்ச நாளுக்கு அப்புறமா உன்னை மீட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னை அப்கிரேட் பண்ணிடுறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுடைய பொருட்கள் எல்லாம் வித்துட்டு இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நேரா அவங்க அம்மா ஒர்க் பண்ணக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு, அம்மா இதுக்கப்புறம் நான் பாட்டி கூட அவங்களுடைய கடைசி காலகட்டத்தில் தங்கி இருந்து அவங்களை பாத்துக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியமா ஆயிடுது, நம்ம புள்ளையா இவன் அப்படின்ற மாதிரி பார்க்க, இவன் கிளம்பி பாட்டி வரதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறான். அங்க பாட்டிக்கும் ஒரே ஷாக்கு, டே நீ எப்படா உள்ள வந்தேன்னு கேட்க, அம்மா கிட்ட தான் ஒரு ஸ்பேர் கீ இருந்துச்சுல அதை வச்சு உள்ள வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் உன் கூட தான் இருக்க போறேன் பாட்டி, பொட்டி படிக்கலாம் எடுத்துன்னு வந்துட்டேன், இதான் செலவுக்கு இந்த காசை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அக்கறையா கொடுக்க, பாட்டிக்குமே இங்க டவுட் கலந்து அதிர்ச்சியா போயிடுது, இவன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு என்ன திடீர்னு என் மேல அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விசாரிக்கும் போது தான் இந்த நாய் எல்லா உண்மையும் பாட்டி கிட்ட சொல்லிடுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய அம்மா பாட்டிக்கு தெரிஞ்சா வருத்தப்பட போறாங்கன்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா இவன் சென்டிமெண்டா ஸ்கோர் பண்ணுன்றதுக்காக அவங்களுக்கு என்ன கேன்சர் இருக்குது, எவ்வளவு நாள் அவங்க உயிரோட இருக்க போறாங்க எல்லாத்தையுமே இங்க வளரி கொட்டிட, அதை கேட்ட பாட்டி சிம்பிளா ஒரே ஒரு கேள்விதான் கேட்கறாங்க, எவ்வளவு நாளைக்கு நான் உயிரோட இருப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்க,
1 வருஷம் டைம் கொடுத்துக்கிறாங்க பாட்டி, பட் அப்படிலாம் நடக்காது. ஏன்னா உன் பேரை நான் தான் உன்னை பாத்துக்க போறேனே, அது எப்படி உன்னை வந்து விட்டுருவேன், நான் பாத்துக்கிறேன் இனிமே எல்லாமே. இந்த வீட்டுல சின்ன வயசுல இருந்து என்ன எப்படி பாத்துட்டு இருப்பேன், அதுக்குதான் பொட்டி பொடியோட வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் தான் உனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல இப்ப பாட்டிக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. சோ அவன் கொடுத்த காசை வாங்கிட்டு சரி ஓகே நீங்க தங்க போறதுனால உன் செலவுக்கும் சேர்த்து இந்த நான் காசு எடுத்துக்கிறேன், நீ இங்கேயே தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட. அவ்வளவுதான் நம்ம ஆளுக்கு ஒரே குஜால் ஆயிடுது. தன்னுடைய பிளான் வந்து கரெக்டா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாயா நம்ம ஆள் படுக்க போலான்னு சொல்லிட்டு போக காலையில 5 மணி ஷார்ப்பா ஏஞ்சுக்கோ அப்படின்னு மாதிரி சொல்ல, என்னது 5 மணியா, நடு ராத்திரி 5 மணிக்கு ஏஞ்சி என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆள் கேட்க, டேய் அது ஏர்லி மார்னிங் டா, ஹோட்டல திறக்க வேணாம், ஒழுங்கா ஏஞ்சி வேலையை பார்க்கணும் புரியுதா, போய் படு அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா பாட்டி ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க. காலையில 5 மணிக்கெல்லாம் ஓபன் பண்ணுவாங்க. இப்ப ஹெல்ப் பண்றேன்னு வேற நம்ம ஆள் வந்து வாண்டடா மாட்டிக்கினாரா. இப்ப 5 மணிக்கு எழுந்தாகணும், அலாரம் அடிக்குது. அடிச்சு புடிச்சு நம்ம ஆள் ஏஞ்சி பார்த்தா பாட்டி இப்ப வீட்டுல காணோம். சரின்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு ஓடி ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா அவங்க ஆல்ரெடி கடையை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இவர் ஓடி போய் சட்னி சாம்பாரை கட்ட தெரியாம கட்டி ஒரு வழியா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு அப்படியே இப்ப வீட்டுக்கு நடந்து போக, அப்ப போற வழியில நம்ம பாட்டிக்கு ஒரு ஃப்ரெண்டு அவங்க கடை வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் அதே கேன்சர், ஆனா இன்னுமே கொஞ்சம் மோசமான நிலைமை. அவங்க கிட்ட போயிட்டு எனக்கும் அந்த கேன்சர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல விடு என்ன பண்றது, ஆனா உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு, என்ன பாத்துக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல, பட் உன் பேரன் உன் கூடவே இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு அப்படியே பெருமையாயிடுது. சரி சரி வா பாட்டி வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பட் வீட்டுக்கு போகாம இப்ப பாட்டி நேரா ஒரு பேங்க்குக்கு போக, அவங்க தினம் தினம் சம்பாதிக்கிற காசை இப்படி பேங்க்ல வந்து இந்த பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. ஒரு நாள் கூட அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப டெபாசிட் பண்ணதுக்காக உள்ள போக நம்ம ஹீரோ வந்து வா வா டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வர, நீ எங்க வர, பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா காசை நீ சுட்டின்னு போயிடுவ, தினமும் டெபாசிட் பண்றவதான் எனக்கு தெரியும், நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை மொக்க பண்ணிட்டு அவங்க உள்ள போயிட, நம்ம கூட பாட்டியை என்னவோ நினைச்சா அவங்க செம உசாரா தான் இருக்காங்க. இப்படியே ஃபர்ஸ்ட் நாள் முடிஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோ வந்து தூங்க போயிடுறான். இப்ப அடுத்த நாள் காலையில முடிச்சு பார்க்கும்போது வீட்டுல அம்மா இருக்காங்க. பாட்டி பல ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இதுல அவங்க சட்டையில இருக்கக்கூடிய கடைசி பட்டன் போடாம இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஆயா ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டா மட்டும் பத்தாது பாரு, கட்சி பட்டன் போடாம இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி போட்டு விட, கையிலே பட்டு வச்சு அந்த பட்டனை போட்டா எனக்கு இறுக்கி பூச்ச மாதிரி இருக்கும், அதனால தான் நான் போடாம இருக்கேன், நீ முதல்ல இதை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தட்டி விட்டுட்டு சட்டை இறுக்கி பிடிச்சிருக்கிறத பத்தி பேசினவங்க இப்ப நேரா வெளியில வந்து அவங்க கம்ஃபர்டபுளான செருப்பை விட்டுட்டு ஒரு டைட்டான செருப்பை போட்டுக்கிட்டு அப்படி ஓரமா உட்காராங்க. ஆயா என்னது இது இவ்வளவு டைட்டா செருப்பு போட்டு இருக்கிற, செருப்பு காலை கச்சிர போதுன்னு போது கடிக்கிட்டுக்குதுன்னா நாயாடா, அதெல்லாம் கரெக்டா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பாட்டி உட்காந்துக்கிட்டு தெருவியை பார்த்துட்டு இருக்க, என்ன நடக்குதுங்க, ஆயா ஜிகு ஜிகுன்னு சட்டை போட்டுருக்குது, யாருக்கோ வழி மீது விழி வைத்து காத்திருக்குது, என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ கேட்க, பின்னாடி வந்த அம்மா இன்னைக்கு சண்டேடா, சண்டே குடும்பமா மீட் பண்ணணும்ன்றது அவங்களுடைய ஆசை, இதெல்லாம் வந்தா தானே தெரியும், நீ எங்க வர போற, எங்கேயாவது போய் பொறுக்கின்னு இருக்க போற அப்படின்ற மாதிரி அவங்க இப்ப மொக்க பண்ண, இப்ப கட் பண்ணா எல்லாருமே ஒண்ணு கூட்டிட்டாங்க. அப்படியே ஃபுட் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம பாட்டி நம்ம எல்லாருமே காட்சி விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாசமா கேட்க, அதுக்கு பெரிய பையன் டப்புனுமா அதெல்லாம் விளையாட முடியாதுமா, உன்னை பார்க்கணுன்றதுக்காக தான் வந்தோம், எங்களுக்கு வேலை இருக்குது, உன் பேத்தியை வர இங்கிலீஷ் கிளாஸ்க்கு கொண்டு போய் விடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை மட்டும் வந்தது பாட்டியை பார்க்கணுன்றதுக்காக, இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக, ஆனா வந்துட்டு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு, சரிமா உன் வயிற்று வலியெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாசுக்கா கேட்க, ரொம்ப நடிக்காதீங்க எனக்கு கேன்சர் இருக்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் பாட்டி சொல்லிடுறாங்க. அவங்க சொன்ன உடனே எல்லாருமே திரும்பி நம்ம ஹீரோவை பார்க்க, என்னப்பா எல்லாரும் என்ன பாக்குறீங்க, இந்த உண்மை அவங்களுக்கு தெரியுது நல்லது தானே அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, டக்குன்னு பாட்டி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஹாஸ்பிட்டல் போறது இதெல்லாமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட, கேட்ட எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. சரி பேச்சு காட்சி இல்லமா பரவாயில்ல நாங்க உன்னை கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, டே தம்பி நீ வேலை இல்லாம தானே இருக்க, நீ கூட்டு போ, அவன் வந்து அக்கா நீ கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மாறி யாரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வாக்குவாதத்துக்குள்ள ஈடுபட்டு இருக்க. அப்ப பெரிய பையனுடைய குட்டி பொண்ணு நேரா நம்ம பாட்டி தலையில கை வச்சு, பாட்டி நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பெருசான உடனே டாக்டர் ஆகி உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கே உரித்தான அந்த பாசம், அந்த கள்ளம் கபடம் இல்லாத பாசத்தை வச்சுக்கிட்டு சொல்ல, ஒரு நிமிஷம் அதை கேட்ட பெரியவங்க எல்லாருக்குமே வந்து மூஞ்சே மாறி போயிடுது. அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா பாட்டிக்கு வந்து ஒரு ஸ்விம்மிங் தெரப்பி தரணும். அதுக்காகவே வந்து நம்ம ஹீரோடைய அம்மா ஒரு நீச்சல் குளத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. அங்க நீச்சல் குளத்துல இறங்கி அம்மா வந்து பொண்ணு வந்து நல்லா டேக் கேர் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ பாக்குறான். என்னது இது, அம்மா நம்மள ஓவர் டேக் பண்ணி ஸ்கோர் ஏத்திட்டு இருக்காங்களே, எப்படி அது கிரிமினலா கட் பண்ணி ஒண்ணுமே அப்படின்னு யோசிச்சவன் டக்குன்னு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஆயுதத்தை எடுக்கிறான். ஐயா பாத்தியா எங்க அம்மாவை நேத்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து இப்போ உனக்காக வந்து உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலி கொளுத்தி போட்டுறான். அப்படின்னா நீ தூங்கவே இல்லையா, எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஒன்னும் தேவையில்ல, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் அப்படி இப்படின்ட்டு அவங்கள பூச்சி கத்தி விட்டுற. 5 நிமிஷத்துல என்ன வேலை பார்த்து விட்டுச்சு பாத்தீங்களா. இது அவங்க அம்மா திட்டினதை கேட்டு நம்ம ஹீரோடைய அம்மாக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு அழுதுட்டு இருக்க. அம்மா அதான் நான் இருக்கல, உனக்கு பதிலா பாட்டி கூடவே இருந்து உன் சர்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த சீனே பாட்டிக்கு கீமோ தெரப்பி கொடுத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. கூடவே நம்ம ஹீரோடைய கசினும் வந்திருக்கா. அங்க போய் பார்த்தா கீமோ தெரப்பி பண்றதுக்கு பெரிய கியூ ஒன்னு இருக்குது. மக்கள் எல்லாம் நிக்கிறதுக்கு கால் வச்சதுனால செருப்பு வச்சிருக்காங்க. சரி நம்மளும் போயிட்டு செருப்பு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அது அனுமார் வால் மாதிரி நீண்டுகிட்டே போகுது. அங்க போயிட்டு பல மணி நேரம் நின்று ஒரு வழியா ஸ்லாட்டை பிடிச்சா நம்ம பாட்டிக்கு கீமோ தெரப்பி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க பாட்டுன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க. அப்போ கசின் வந்துட்டு இங்க பாரு நெக்ஸ்ட் டைம் பாட்டி கீமோ தெரப்பி எடுக்கும்போது நீ கூடவே இரு, அப்பதான் உன்னுடைய ஸ்கோர் ஏறும் அப்படின்னு சொல்லி அனுப்ப. அதுக்கப்புறமா இவன்
இவன் வீட்டுக்கு கூட்டு வந்துறான். பாவம் பாட்டிக்கு கீமோதெரபி பண்ணனால ரொம்ப டயர்டா இருக்கு, அவங்களால படிக்கட்டு ஏறவே முடியல. ஐயா அதான் நான் இருக்கல, என் கையை பிடி, வா மேல வா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பாசமா கூட்டு போயிட்டு படுக்க வைக்கிறான். இந்த இடத்துல இவன் இருக்கிறது உண்மையிலேயே பாட்டிக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குது. ரூம்குள்ளேயும் அலோ பண்ணிடுறாங்க. இப்பதான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா பாட்டி ரூம்குள்ளேயும் வந்திருக்கான். அங்க இருக்கக்கூடியவங்களுடைய பழைய போட்டோஸ்லாம் பார்த்து எங்க ஏஜ்ல நீயும் தாத்தாவும் செமையா இருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது, ஆமா ஆமா எங்க ஏஜ் அது மிடில் ஏஜ்டா, அதுல நீ குட்டியா இருப்ப, உனக்கு தெரியுமா ராத்திரிலாம் வந்து பேய் வருதுன்னு பயந்துங்கன்னு எங்க 2 பேருக்கு நடுவில் தான் பத்துன்னு இருப்ப அப்படின்னு மாதிரி சொல்ல, அது பயமா எனக்கா, இப்ப நான் அப்படிலாம் இல்ல தெரியுமா, பேய்க்கெல்லாம் பயப்படவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஓவர் சீன் போட, அப்ப நல்லதா போச்சுடா பேராண்டி. இல்ல தினமும் ராத்திரியானா உங்க தாத்தா வந்து கீழே வாக்கிங் போயிட்டு இருப்பாரு, அவர் அப்படியே விட்டுரு, அவர் பாட்டுன்னு வாக்கிங் போயிட்டு அப்படியே போயிடுவாரு அப்படின்ற மாதிரி பாட்டி இப்போ ஒரு பிட்ட போட நம்மளுக்கு கல்லு கிளம்பிடுது. வந்து அன்னைக்கு ராத்திரி படுத்துறான், நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான். திடீர்னு பார்த்தா பக்கத்துல ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கும். ஏமா பேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்த பார்த்தா அங்க நம்ம ஆயா நின்றுட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆயா பண்ற இந்த நேரத்துல அப்படின்னு கேட்க, எனக்கு என் பெத்தவங்க எல்லாம் கனவுல வராங்கடா, நான் செத்துருவேனா அப்படின்ற மாதிரி இப்ப பாட்டி சோகமா கேட்க, ஐயா ஆயா மூஞ்ச பாரு, அப்படிலாம் ஆகாது, அதான் நான் இருக்கல, அது எப்படி நான் நடக்க விட்டுருவேன், நீ ஒன்னும் மேல எல்லாம் போவேனா, என் கூட பாத்துக்கோன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவன் கூடவே படுக்க வச்சுக்கிறான். பாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க 2 பேருக்குள்ள அதிகமாக ஆரம்பிக்குது. இப்படியே நாட்கள் போகுது. பாட்டி கூடவே கம்ப்ளீட்டா நம்ம ஹீரோ பொருந்த ஆரம்பிச்சிடறாங்க. கடைக்கு போறது, பாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது, ஒன்னால அவங்களால சுத்தமா நடக்கவே முடியல, படிக்கட்டுல இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ, பாட்டி இன்னைக்கு நம்ம கடை திறக்க வேணாம், அதுக்கு பதில் உனக்கு மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணி எல்லாம் வச்சு பாட்டிக்கு மசாஜ் எல்லாம் கொடுத்து கண்ணும் கருத்துமா ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்க ஆரம்பிச்சிடறான். இதுக்கடையில ஒரு நாள் ஹீரோடைய சித்தப்பா வராரு, அதாவது பாட்டியுடைய சின்ன பையன் பிளம்பிங் வேலை பாக்கிறதுக்காக வந்துட்டு வெளியில இருக்கக்கூடிய மாதுளம்பழத்தை ஒரு பாத்துறாரு. அடடே படம் சூப்பரா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பறிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது, டேய் கையறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம பாட்டி. அது உனக்கான பழம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பழம் இல்லையா, அப்போ எனக்கு பசிக்குதே, போ கிச்சன்ல ஏதாவது இருக்கும் எடுத்து சாப்பிடு அப்படின்னு மாதிரி இப்ப உள்ள அனுப்பி வைக்க, அவரும் கிச்சனுக்கு போறாரு. அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்படி போகும்போது அவரை நினைச்சு பாட்டி ரொம்பவும் வருத்தப்படுறாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது காரியம் ஆகணும்னா தான் சின்னவர் வந்துட்டு போவாரு. இன்கேஸ் அவர் வரல அப்படின்னா ஏதோ ஒரு மூலையில அவர் நல்லா இருக்காருன்னு அர்த்தம், அதனாலதான் வராம இருந்திருப்பாரு. சோ இப்படி நம்ம பாட்டி தன்னை சுத்தி இருக்கிறவங்களை பத்தி ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி கசினோ போயிட்டு நம்ம மீட் பண்றான். எனக்கு டெஃபினட்டா தெரியும் எங்க பாட்டிக்கு எங்க பெரியப்பாவை ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் எங்க அம்மா, அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா, அதுக்கப்புறம் தான் என்ன பிடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன அவங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்ன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து உன்னை பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஆனா நீ அவங்களை பாத்துக்கிறத பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பெருமையா பேசிப்பாங்க. அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அந்த பொண்ணு கிட்ட இருந்து டிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்மால் வேலையை பார்த்துட்டு இருக்க. இப்ப திடீர்னு ஒரு நாள் பெரிய பையன் இருக்கார் இல்லையா, தன்னுடைய வீட்டுக்கு அம்மாவை கூட்டு போறாரு. அவரு ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டில தான் இருக்காரு. இதனால வரைக்கும் அம்மாவை கூட்டு போனதே கிடையாது. பட் இப்ப கூட்டு போறாரு. உள்ள போன உடனே அவங்க பொண்ணு, பாட்டி இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டு வர. அங்க போய் பார்த்தா பாட்டிக்கு தேவைப்படக்கூடிய பெட் வசதிகள் எல்லாமே இருக்கு. இதுக்கப்புறம் நானே உன்னை பாத்துக்கிறேமா, எதுக்கு நீ எங்க தனியா கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய பிட்டா போட, இதை கேட்ட நம்ம ஹீரோக்கா தூக்கி வாரி போட்டுட்டு, ஆஹா பெரியப்பா பெரிய ஆப்பா வச்சிருவார் போல இருக்கே, இது ஏதாவது பண்ணுமே கலக்கிடுமே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்மால என்ன பண்ணானா, பாருங்க பெரியப்பா அதெல்லாம் பாட்டி வர மாட்டாங்க, அவங்க இடத்த விட்டு எப்படி வருவாங்க, அங்க ஹோட்டல் இருக்குது, தினமும் ஹோட்டல் நடத்தணும், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கீமோதெரபி கொடுத்தாங்கணும், அந்த ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல, டே பெரியவங்க எங்களுக்கு தெரியும், நீ வாய முடி, என்னமா சொல்றீங்க, இங்க வந்துடுறீங்களா அப்படின்னு மாதிரி கேட்க, அப்ப நம்ம பாட்டி வந்து பாத்தீங்கன்னா, இல்லப்பா என்னால முடியாது, நான் என் வீட்லயே இருந்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதுல நம்ம ஹீரோக்கு வேற ஒரு காசுலாம் கொடுக்குறாரு, இதனால வரைக்கும் நல்லா பாத்துக்கினா இதை வச்சுக்கோ அப்படின்னு மாதிரி காசு கொடுக்க, நம்ம ஹீரோ பிளான் தான் வேறையாச்சு, இதெல்லாம் எனக்கு ஒன்னும் வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி தூக்கி வெளியில வந்துற, இங்க பாருங்கம்மா நான் உனக்கு ஒரு நல்ல பையனா இருக்கணும்னு நினைச்சேன், அதனால தான் இதெல்லாம் பண்றேன், மத்தபடி வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி இப்ப இவரு விட்டு போட, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அதான் என்ன பாத்துக்கிட்டு என் பேரா இருக்கால அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணா அன்னைக்கு ஃபுல்லா அந்த ஃபேமிலி கூட நல்லா டிராவல் பண்றாங்க. அந்த டிராவல் அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அன்னைக்கு ஒரு கோயிலுக்கோ இவங்க குடும்பமா போறாங்க. அப்படி போகும்போது அதே கோயில்ல இவங்க பையன் சின்ன வயசுல இருந்தப்போ நடந்த இன்சிடென்ட் பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. உங்க பெரியப்பா இருக்கானே இந்த இடத்துல வந்து செருப்பு தொலைச்சிட்டு ஒரே அழுக, கடைசியில ஏன் செருப்பை கொடுத்து தான் நான் அவனுக்கு சமாதானப்படுத்தினேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ, என்ன பிரயோஜனம், இதெல்லாம் நல்லா பாத்துக்கிட்டீங்க, ஆனா அவரு உங்களை பாத்துக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குது இவன் விட்டா போட்டுட்டு இருக்க, அவரை சமாதானப்படுத்துறதுக்கு உன் செருப்பை கொடுத்த, ஆனா அவரு பாரு உன் செருப்பு சைஸ் கூட தெரியாம ஏனோ தானோன்னு ஒரு சின்ன செருப்பை வாங்கி கொடுத்திருக்காரு, அது காலை கடிக்குதுன்னு தெரிஞ்சும் அவருக்காக நீ இந்த செருப்பை போட்டுட்டு இருக்க, நான் சின்ன பையன் எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சியா, வா வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எதுக்கு அந்த சின்ன சைஸ் செருப்பு சின்ன சைஸ் ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்கன்ற காரணத்தை இப்ப நமக்கு காமிச்சிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த கோயில ஒரு ஐதீகம் இருக்குது, என்ன தேவைப்படுதோ அது ஒரு பேப்பர்ல எழுதி அங்க ஓட்டுனா அதெல்லாம் நடக்கும்ன்ற ஒரு ஐதீகம் தான். அதுக்கு எல்லாரும் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பாட்டி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், பெரிய பையன் சின்ன பையன் பொண்ணு பேரன் இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு எழுத சொல்றாங்க. கூடவே கடைசியா என்னுடைய பேரனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எழுத சொல்றாங்க. இப்படிலாம் எழுதிட்டு ஒட்டுறதுக்காக போகும்போது அங்க நம்ம ஹீரோ பெரியப்பா எழுந்ததை வந்து படிச்சு காட்டுறான். பாத்தி ஆயா உன் பெரிய பையன் என்ன எழுதிருக்காருன்னு சொல்லிட்டு அவரும் தன்னுடைய மனைவி குழந்தை மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா, உன்னை பத்தி எழுதிருக்காரா பாத்தியா, ஆனா நீயும் இருக்கிறீ அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் என்னடா அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு, அவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறதுல என்னடா தப்பு அப்படின்ற மாதிரி இப்ப பாட்டி அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேச, செருப்பு போடுற இடம் வரைக்கும் அமைதியா வந்துட்டான் நம்ம ஹீரோ. ஆனா டக்குன்னு நம்ம பாட்டி ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்து, அப்ப நீ அவருடைய ஃபேமிலி இல்லையா ஆயா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க,
கேட்க ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம பாட்டிக்கு. சரி நம்ம பேரன் என்ன எழுதி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மால அவனுக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே எழுதாம என் பாட்டிக்கு நிறைய லாட்டரி சீட்ல பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்தோன்னா பாட்டிக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, பேரனுக்கு என் மேல எவ்வளவு பாசம் அப்படின்ற மாதிரி. ஆனா நம்மால என்ன உள்குத்துல எழுதிருக்கான்றது நமக்கு தான் தெரியும். பட் அவங்க இந்த இடத்துல இருந்து வந்து பேரன் காட்டிட்டு இருக்கக்கூடிய பாசத்தை பயங்கரமா வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு போகும்போதே டே கண்ணா இந்த செருப்பு எனக்கு பொருந்தவே இல்லை, பயங்கரமா கடிக்குது, எனக்கு ஒரு செருப்பு வாங்கி தெரியா அப்படின்ற மாதிரி கேட்க இதுதான் பாட்டி காத்துக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி போயிட்டு செருப்பு கடை கூட்டின்னு போயிட்டு கீழே உட்காந்து அவங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒவ்வொரு செருப்பா அவன் போட்டு போட்டு காமிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த பாட்டி ஒரு மாதிரி ஆகி டே கண்ணா எதுக்குடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு உன் பேரனா நான் முழுசா மாறணும் ஆயா, அவ்வளவுதான், அதை தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட. இதை கேட்ட பாட்டி ஒரு மாதிரி கண்காலிங்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கூட பாண்டிங் அதிகமாக ஆரம்பிச்சிருது. இவங்க 2 பேர் தான் கீமோ தெரப்பிக்கு போறாங்க. கீமோ தெரப்பினால முடி கொட்டுறத நினைச்சு கவலைப்பட்டு இருக்க பாட்டி கிட்ட தன்னுடைய போன்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை வச்சு பாத்தியாயா முடியெல்லாம் கொடுதுன்னு கவலைப்படாத, ஃபியூச்சர்ல முடியெல்லாம் கொட்டி போனா கூட சிவாஜி த பாஸ் மாதிரி இருப்ப, அப்படியே தலையில மத்தலாம் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட வருத்தப்படாம நல்லா பாத்துக்கிறான். அவன் மட்டும் தான் கூடவே இருந்து டேக் கேர் பண்ணிக்கிறான். இப்ப முடியெல்லாம் கொட்டி வர போச்சு, எப்பவுமே அவன் கூட இருக்கிறான், அவங்களுக்கு பிடிச்ச காய்ச்சலாம் விளையாடிட்டு இருக்கான். ஆனா அப்ப கூட அவங்க வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நல்ல நாள் திருவிழானாலே குடும்பமா ஒண்ணு கூடுறது, அதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் அது அவங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்ன்றத சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ வந்து சரி பாட்டி இவ்வளவு சந்தோஷமா எல்லாம் ஒன்னா இருந்திருக்கல, ஆனா எல்லாரும் பெருசானோம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க, அப்புறம் எப்படி பாட்டி இல்ல நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது முதல்ல ரொம்ப கஷ்டமா தாண்டா இருந்தது, நான் திடீர்னு இவங்களை மிஸ் பண்ணுவேனா, சோ இவங்களுக்காகவே சாப்பாடுலாம் பண்ணிட்டு இவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவேன், ஆனா கட்சியில யாருமே வர மாட்டாங்களா, அப்ப தாண்டா ஏதோ அனாத மாதிரி ஃபீல் ஆகும், ஆனா பரவாயில்ல இப்பதான் என்ன பாத்துக்கிட்டு நீ என் கூடவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பாட்டி எவ்வளவு இறுக்கமா இருந்தாங்களோ நம்ம ஹீரோ கிட்ட அதெல்லாம் விட்டுட்டு இப்ப நாளுக்கு நாள் நம்ம ஹீரோ கூட தன்னுடைய பேரன் கூட பயங்கர க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட. இதுக்கிடையில ஒரு நாள் வழக்கம் போல ஒரு சண்டே வருது. அந்த சண்டே அப்போ இவங்களும் நல்லா ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பசங்களாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. பட் டைம் ஆக ஆக ஒருத்தரும் வரல. ஆயா உன் பெரிய பையனுக்கு ஏதோ பிஸியா வெளில போயிட்டாராம், எங்க அம்மாக்கு ஷிஃப்ட், யாரும் வர போறது கிடையாது, நீ காத்துட்டு இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அட்லீஸ்ட் சின்ன பையனாச்சும் வந்துருவாருன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காங்க. பட் ஒரு கட்டத்துல அவரும் வராததுனால சரி சாப்பாடுலாம் எடுத்து வைப்பா அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்போ கபோர்ட்ல நம்ம பாட்டி எப்பவுமே நிறைய பணத்தை வந்து ஒரு டின்ல சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப அதுல ஒரு ₹1 கூட இல்ல. என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் போன தடவை பிளம்பிங் ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு சின்னவர் வந்துட்டு போனார் தெரியுமா, அப்ப அந்த பணத்தை எல்லாம் லவுட்டின்னு போயிட்டு இருக்காரு. அதனாலதான் சார் இப்போ வரல, தலைமறைவாயிட்டு இருக்காரு. இது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு சோ நேரா வந்து சித்தப்பாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க அவருடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. திட்டம் வந்த இடத்துல திட்டத்துக்கும் மனசு வரல, இதுல திருடிட்டு வந்த காசுமே இவருக்கு பத்தாம போயிருக்குது. இதெல்லாம் பார்த்து திட்டத்துக்காக வந்த ஹீரோ அவங்கிட்ட ஒரு சில்வர் பெல்ட் ஒன்னு இருந்திருக்கும், அதை கொடுத்து இதை வித்து கடன் எல்லாம் அட அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாட்டி கிட்ட வந்து சின்ன ஒரு ஊர்ல இல்ல பாட்டி ஏதோ வேலை விஷயமா வெளில போயிருக்காராம் அப்படின்னும் போது அவன் என்ன தேடி வந்தாதான்டா கஷ்டத்துல இருக்கான்னு அர்த்தம், அவன் எங்கேயாச்சும் சுத்திட்டு இருந்தானா சந்தோஷமா இருக்கான்னு தான் அர்த்தம், விட்டுரு அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. ஆக்சுவலி பாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஆள் மறைச்சிட்டான். இப்போ இதை பத்தி எல்லாம் இவங்க பேசிட்டே இருக்கும்போது அப்ப யாரும் காலிங் பெல் அடிக்கிறாங்க. டக்குன்னு நம்ம பாட்டி கண்டிப்பா உன் சித்தப்பனுக்கு கடன் கொடுத்த எவனோ தான் வந்திருக்கான், உன்னை பார்த்தானா காசு வாங்காம போக மாட்டானுங்க, நான் பேசி சமாளிச்சுக்கிறேன், நீ உள்ள போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவை திறந்து யாருன்னு சொல்லிட்டு கேட்டா இந்த வீடு செல்லுக்குன்னு சொல்லிட்டு OLXல போட்டிருந்தாங்க, மிஸ்டர் எம்ன்றவர் தான் போட்டிருக்காரு, போன் பண்ணா எடுக்கவே மாட்டாரு, அதான் வேலை பேசிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்ல இந்த இடத்துல நம்ம பாட்டிக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருது. வீடும் கிடையாது ஒன்னும் கிடையாது போயா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி பாக்குறாங்க. ஓ இதனாலதான் நம்ம பேரன் நம்ம மேல பாசமா இருக்கானான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லைட்டா அப்படியே மனம் முடிஞ்சு போனவங்க நம்ம ஹீரோ அப்படியே பார்த்து பேராண்டி உனக்குன்னு சொல்லிட்டு ஒன்னு நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை சட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அவனும் போடுறான். இந்த மாதிரிலாம் நீ நல்ல சட்டை போட்டுக்கிட்டு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போனோம்பா அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஆனா அதை கிட்ட நம்ம ஹீரோவா பாட்டி எனக்கு நீ எந்த ஒரு டேலண்ட்டுமே கிடையாது, இந்த வேலை காம்படிஷன் இதெல்லாம் எனக்கு சுத்தமா செட் ஆகாது பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சட்டை கட்டி தூக்கி போட்டுறான். ஆனா அந்த இடத்துல நம்ம பாட்டி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய அந்த மாதுளை செடி அதுல இருந்து ஒரு மாதுளை பழத்தை கட் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இப்போ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதுளை பழத்தை சாப்பிட்டா சின்ன பசங்க எல்லாம் ஹெல்த்தியா வளருவாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த செடியை நம்ம வீட்டுல வச்சேன். ஆனா சின்ன வயசுலயே இதுல வளரக்கூடிய ஒவ்வொரு மாதுளம் பழமும் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி நீ சொல்லிட்ட, அதனாலேயே இன்ன வரைக்கும் பாட்டி இந்த மரத்துல இருந்து ஒரு பழத்தை கூட யாருமே வந்து சாப்பிட விட்டதே கிடையாது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த பழத்தை உரிச்சு நம்ம ஹீரோக்கு கொடுக்குறாங்க. அவங்க எந்த அளவுக்கு நம்ம ஹீரோவை ஸ்பெஷலா பாக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை இங்க காமிச்சிட்டு சரி ஓகே நாளைக்கு என்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போனோம் கூட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்டு அடுத்த நாளே ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அது யாருடைய வீடுன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம பாட்டிக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவரு கொஞ்சம் நல்லாவே செட்டில்டு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு விருந்து டான்ஸ் பாட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பும் போது தன்னுடைய அண்ணனை மீட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கேன்சர் வந்துருச்சு, இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ அதுக்குள்ள நான் செத்து போயிடுவேன், சோ எனக்கு ரொம்ப நாள் ஆசையே ஒரு மிகப்பெரிய பாஷான பிளாட்ல என்னுடைய கலரா இருக்கணும்ன்றது ஆசை, அந்த பிளாட் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு 1 மில்லியன் பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை கேட்ட அண்ணனுக்கு சுருக்குன்னு கோவம் வந்து இங்க பாரு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே உனக்கு கொடுக்க வேண்டியது எல்லாருமே குத்தமிச்சாச்சு, காசு கீசுன்னு கேட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம நம்ம பாட்டியை திட்டுற. பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, இதை பார்த்த ஹீரோக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆகி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ பாட்டியை பார்த்து ஏன் ஆயா உன்னை சாதாரண இடத்துல புதைச்சா ஏத்துக்க மாட்டியா, பணக்காரங்க புதைக்கிற அந்த பெரிய பரியல் பிளாட்ல தான் உன்னை புதைச்சா ஏத்துப்பியா, செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணு தானே ஆயா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க
அதுக்கு அந்த பாட்டி ரொம்ப சோகமா, எல்லாம் கரெக்ட் தான்டா பேராண்டி, ஆனா சாதாரண கலரை வச்சா என்ன வந்து பார்க்க மாட்டீங்களே, இந்த மாதிரி ஒரு பெரிய நல்ல பிளாட்ல இருந்தா தானே அதை பார்க்கறதுக்காச்சு வருஷத்துல ஒரு தடவையாச்சு என்ன வந்து பாப்பீங்க, நான் ஆசைப்படுற மாதிரி எல்லாரும் ஒன்னா குடும்பமா அப்படின்ற மாதிரி. தான் குடும்பம் எப்பவுமே எப்படி ஒன்னா இருக்கணும், அதுக்காக தான் ஆக்சுவலி அவங்க செத்து இருக்கக்கூடிய கலரை கொஞ்சம் பாஷா இருந்தாதான் அதுக்காகவாச்சும் வருவாங்கன்றதுக்காக தான் அவங்க இப்படி ஆசைப்பட்டிருக்காங்க போல இருக்குது. சரி அதெல்லாம் விடு, நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் கல்லறையில நீ பூவை மட்டும் கேர்லெஸ்ஸா தூணுன்னு வச்சுக்கோ, பேயா வந்து ஆயா உன்னை பயமுத்துவேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த கவலையில கூட அவங்க குழந்தைத்தனம் மாறாம பாட்டி காமெடி பண்ண. இப்ப அடுத்த சீன்லயே பாட்டியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் வந்திருக்காங்க. அங்க டாக்டர் வந்து இந்த கீமோதெரபிலாம் வேலைக்காகல, லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் நீங்க கூட்டு வர வேணாம், அவங்க வீட்லயே வச்சு பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது கேட்ட ஹீரோவுடைய அம்மா அங்கேயே கதறி கதறி அழ ஆரம்பிச்சாங்க. பட் நம்ம ஹீரோ பாட்டிக்கு இந்த மேட்டர் தெரியக்கூடாதுன்றதுக்காக யோசிச்சு பாருங்க, முதல்ல கேன்சர் இருக்கக்கூடிய விஷயத்த யோசிக்காம பாட்டி கிட்ட சொன்னதே இவன் தான். ஆனா இப்போ அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆயா, நீ நல்லா தேடி வந்துட்ட, இதுக்கப்புறம் நம்ம வீட்டுல தான் நானே உன்னை எல்லாமே பாத்துக்கிறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட நம்ம பாட்டி, என்னப்பா சொல்ற, இப்படிதான் போன வாரம் என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த கீமோதெரபி எல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க, ஸ்டாப் பண்ண 4 நாளே அவ செத்து போயிட்டா, அப்ப நானும் செத்துருவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க, அவங்க எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுல பக்கத்துல இருக்க பொண்ணு வேற கதறி கதறி அழுதுட்டு இருக்கிறதுனால இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹோப் கூட கிடையாது, எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பாட்டியை கூட்டு வந்துறாங்க, நம்ம ஹீரோ தான் பாத்துக்கிறாரு. அப்ப திடீர்னு ஒரு நாள் பாட்டியோட அழுகுரல் பயங்கரமா கேக்குது. என்னன்னு மூடி வந்து பார்த்தா வலி தாங்க முடியாத பாட்டி கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்ன சாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுறாங்க. இதை பார்த்தா ஹீரோவால தாங்கிக்கவே முடியல. அடுத்த சீனே ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்படி பாட்டியோட நிலைமை தெரிஞ்சு பசங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அதுல குறிப்பா பெரியவர் அவர் என்ன பண்றாருன்னா, நேரம் நம்ம ஹீரோடைய அம்மா கிட்ட வந்து, அம்மா இருக்கக்கூடிய வீட்டு பத்திரம் எங்க இருக்கு அப்படின்ட்டு வந்ததும் வராதுமா அம்மாவை பத்தி கேட்காம பத்திரத்தை பத்தி கேட்கிறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மாக்கு செம கடுப்பாயிடுது. என்னன்னா இப்படி பத்திரத்தை பத்தி கேட்டிருக்கேன் போது, கரெக்டா தான் கேட்கிறேன், இதெல்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் கரெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கணும், எமோஷனலா யோசிக்காம பிராக்டிகலா யோசி அப்படின்ற மாதிரி ரொம்ப பிராக்டிகலா அவர் பேச, போ அவங்க வீட்டு கிளாசெட்ல தான் இருக்கும், போய் தேடி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்க, அவருமே போயிடுறாரு. ஏன்னா இப்படி இருக்கான்ற மாதிரி இருக்க. ஆனா அந்த பத்திரம் நம்ம ஹீரோவுடைய அம்மா கிட்ட தான் இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய சித்தப்பா கிட்ட கொடுத்து உடனடியா போயிட்டு இதை உங்க பேர்ல மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கொடுத்துறாங்க. ஒரே ஷாக்கு நம்ம ஹீரோக்கு. இது நாள் வரைக்குமே அவன் கஷ்டப்பட்டு இருந்ததே வந்து இந்த வீட்டுக்காக தான். அம்மா என்னமா பண்ற, வீட்டு எடுத்து இவருக்கு கொடுக்குற, அவன் எத்தனை ஓடுறான் பாரு, சித்தப்பா இல்லையா அம்மா என்னமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாட்டியுடைய கடைசி ஆசையா அது தாண்டா, அந்த வீடு சித்தப்பாக்கு போனோன்றது தாண்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோடைய மூஞ்சே மாறி போயிடுது. பாட்டியை பார்க்கறதுக்கு உள்ள கூட போக மாட்டான், அப்படியே வெளில நின்று முறைச்சிட்டே இருக்கான். இதுல பில் பே பண்றதுக்காக அம்மா போகும்போது, ஒரு நிமிஷம் பாட்டியை புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேரை கொடுத்தா, அவன் இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்துட்டு இருந்தான் பாட்டியை, அது கம்ப்ளீட்டா மாறுது. டைரக்டாவே கேட்டுறான், உங்களுக்கு உடம்பு முடியாம நீங்க கஷ்டத்துல இருந்தப்போ உங்க கடைசி காலத்துல யார் பாத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு வீடு கொடுக்காம உங்க ஊதாரி மகனுக்கு கொடுத்திருக்கீங்க, ஏன் அவங்களை நல்லா பாத்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டி கேட்க, இல்லப்பா நீ என்ன ரொம்ப நல்லா தான் பாத்துக்கிட்ட, ஆனா அவனுக்கு என்ன விட்டா வேற யாருமே கிடையாது, உன் பெரியப்பாவோ உங்க அம்மாவோ அவனுக்கு உதவி பண்ண போறது இல்ல, என்ன விட்டா அவனுக்கு உதவி பண்ணதுக்கு யாருமே கிடையாது, அதனாலதான்ப்பா நான் பண்ண வேண்டியதை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப உன்னை பாத்துக்கிட்ட என் மேல உனக்கு அக்கறை இல்ல, என்ன நீ கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா கோவப்பட்டு பேச, இல்லப்பா என்ன நீ ரொம்ப நல்லா பாத்துக்கிட்ட, நீ மட்டும் தான் என்ன பாத்துக்கிட்ட, ஆனா இப்போ என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல, இதனால நீ என்ன பாத்துக்கலனாலும் பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி உடஞ்சு போய் நம்ம பாட்டி சொல்ல, இவனும் எமோஷனலா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அப்படியே பாட்டி அம்போன் விட்டுட்டு போயிடறான். அவ்வளவுதான், இவன் நினைச்சது நடக்கல, அதனால அப்படியே விட்டுட்டு போயிடறான். இவன் அடுத்த நாள்ல இருந்து பாட்டி வீட்டுல இருந்து வெக்கேட் பண்ணிக்கிட்டு இவன் வீட்டுக்கே வந்துடுறான். வந்துட்டு பாட்டியோட ஞாபகம் கொஞ்சம் கூட இல்லாம வழக்கம் போல கேம் விளையாடுறான், நல்லா சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, டேய் நாளைக்கு பாட்டியோட வீட்டை சித்தப்பா விற்க போறாரு, அதனால அங்க போயிட்டு பொருளை எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கப்புறம் நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தன்னவுட்டா சொல்ல, நீயும் பெரியப்பா மாதிரியே இருக்கேடா, வீடு கிடைக்கலன்ற கோவத்துல அம்மா செத்தாலும் பரவாயில்ல நான் வரமாட்டேன்ட்டு அவன் போயிட்டான், உனக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அம்மா போயிட, இது ஒரு மாதிரி செருப்பால் அச்ச மாதிரி இருக்கு இவனுக்கு. ஏன்னா இவனுக்கு பெரியப்பாவை பிடிக்கவே பிடிக்காது அவங்க அம்மாக்கு ஒரு பண்றதெல்லாம் பார்த்து. இப்ப அப்படியே அம்மா கிட்ட வந்து அவங்க காலை அமுக்கி விட்டுக்கிட்டு, ஏமா உனக்கு அந்த வீட்டு மேல ஆசை இல்லையா, அதனால தானே அன்னைக்கு உன் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து காலையில அவங்கள ஸ்விம்மிங் பூல்ல வந்து குளிக்கலாம் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்க, சே வீட்டு மேல ஆசையா போடா, நான் எங்க அம்மாவை முழுக்க முழுக்க பாத்துக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான்டா நான் வந்தேன். ஆக்சுவலி எனக்கு எப்ப ஹிட் ஆச்சு தெரியுமா, பாட்டியை பாத்துக்கிறேன் நீ அன்னைக்கு கிளம்பி போன தெரியுமா, நீ கிளம்பி போன அடுத்த செகண்ட் இந்த வீட்டுல நான் தனிமையை உணர்ந்தேன்டா, அந்த தனிமை தாண்டா என்ன போட்டு அடிச்சிச்சு. இதே மாதிரி தானே எங்க அம்மாவை நாங்க விட்டு போனப்போ அவங்களுக்கு இருந்திருக்கும், அதுக்கப்புறம் எத்தனை வருஷங்கள் அவங்க தனியாவே இருந்துட்டாங்க, அது எனக்கு வலிச்சிச்சுடா, அதனால தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட இருக்கணும்னு நினைச்சேன்டா அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல, இப்போ இந்த எமோஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை நல்லா போட்டு தாக்க ஆரம்பிச்சிருது. அடுத்த சீனே போயிட்டு கசினை மீட் பண்றான். நீ வந்து உன் தாத்தாவோட பணத்துக்காகவும் வீட்டுக்காகவும் எல்லாம் வந்து உன் தாத்தாவை நீ பாத்துக்கிட்டியா, அவர் கூட எமோஷனல் பாண்டிங் உனக்கு எப்படி இருந்தது, அவர் இப்போ உன் கனவுல வராரா அப்படின்னு மாதிரிலாம் கேட்க, இல்ல அவர் என் கனவுல வர மாட்டார், ஏன் தெரியுமா, ஏன்னா அதுக்கு அவசியமே இல்ல, நான் ஒன்னும் அவரை மிஸ் பண்ணலையே, ஏன்னா அவர் இருக்கும் போதே அவர் கூடவே இருந்தேன், அவரை நல்லா பாத்துக்கிட்டேன், என் மனசுக்கு சாட்டிஸ்ஃபைடா அவரை பாத்துக்கிட்டேன், இன்ஃபேக்ட் அவர் சாகுற அன்னைக்கு கூட அவர் சாப்பாடு தொண்டையில அடிச்சுதான் இறந்து போனாரு, நான் நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம், பட் அவர் அதை எதிர்பார்க்கல, ரொம்ப நாளா வழியில என்ன சாக விடுன்னு தான் கேட்டுட்டு இருந்தாரு, நரகத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு ஒரு வலி வேதனையோட, அதனாலதான் அவர் இறந்து போகும்போது பெருசா நான் காப்பாத்த எதுவும் ட்ரை பண்ணல, அவர் பெருசா நான் மிஸ்ஸும் பண்ணல, அதனால அவர் என் கனவுல எல்லாம் வரமாட்டாரு. எஸ் அப்கோர்ஸ் அவருடைய சொத்து இந்த வீடு எல்லாம் கட்சி எனக்கு சந்தோஷம்
சந்தோஷம் தான், ஆனா அதை விட சாட்டிஸ்ஃபையா நான் இருந்தது அவரை பார்த்துக்கிட்டது தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, எஸ் எல்லாருக்கும் வந்து சில பொருட்கள் சில விஷயங்கள் தேவைதான் படும், ஆனா அதையும் தாண்டி எல்லாருக்குள்ளயும் ஒரு எமோஷன் ஒன்று இருக்கும். அது நம்ம ஹீரோக்குள்ள இருந்ததுனால தான் அவன் உண்மையிலேயே வந்து பாட்டியை மிஸ் பண்றானா, அவன் நல்லவனா கெட்டவனான்றது அவனுக்கே புரியல. இங்க அப்படியே கட் பண்ணா பாட்டியை தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டை இப்ப விற்க போறாங்க. சித்தப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. சோ அவங்களுடைய வீட்டுல இத்தனை நாளா வாழ்ந்த வீட்டுல அவங்க தனியா கடைசியா ஒரு நாள் உட்காந்துட்டு இருக்காங்க. பேரனை ரொம்பவும் மிஸ் பண்றாங்க. பட் இது அத்தனையும் நம்ம ஹீரோவும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வழியா பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. இந்த இடத்துல தான் அவனுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. அந்த வீடு பணம் அதுக்காக ஆசைப்பட்டு அவன் போயிருந்தாலும் அவன் பாட்டியோட இருந்த அந்த நாட்கள் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம இப்படி இருந்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்க்கறதுக்காக போறான். அங்க போனா வீட்டை வித்த காசுல வந்து பாத்தீங்கன்னா சித்தப்பா கடன் எல்லாம் அடிச்சுட்டு பாட்டியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம்ல சேர்த்து விட்டாராம். பாருங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த கடன் எல்லாம் அடிச்சது போக மீதி கொஞ்சம் பணம் இருக்கு, அதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க, அதுக்கு நம்ம ஹீரோ ஒன்னு சொல்லுவான் பாருங்க, இல்ல இதை நீங்களே வச்சுக்கோங்க, ஏன் தெரியுமா, இது நாள் வரைக்கும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொல்றான். அதுல எவ்வளவு மீனிங் இருக்குன்றது கண்டிப்பா சித்தப்பாக்கு தெரியும். அதுக்கப்புறம் உள்ள கூனி குறுக்கி பத்து இருக்கக்கூடிய பாட்டியை பாக்குறான். ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க எப்பவுமே அவங்க ஷர்ட்ல லாஸ்ட் பட்டனை போட மாட்டாங்க, பட் இப்ப போட்டிருக்காங்க. என்னது இது புது பழக்கம் அப்படின்ட்டு இப்ப அந்த பட்டனை கழட்டி விட்டவன், ஐயா நான் இருக்கேன், ஐயா நீ எதுக்கு இங்க இருக்கணும், வா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கண்ணீர் மழுக அவன் வீட்டுக்கு கூட்டு போயிடறான். அங்க வந்து அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தா ரெஸ்ட் எடுக்காம ஃப்ரிட்ஜ்ல இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சு அடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கெட்டு போற மாதிரியான பொருட்கள் எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் அவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பொண்ணு, ஏமா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லம்மா நானும் இந்த மாதிரி பொருள் எல்லாம் வீணாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கெட்டு போன பொருள் எல்லாம் வச்சு வச்சு சாப்பிட்டு தான் எனக்கு இப்ப கேன்சர் வந்துருச்சு, அந்த கஷ்டம் உனக்கு வரக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி தான் பொண்ணு மேல இன்னும் அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்துல காட்ட, இதுக்கடையில இவங்களை பாக்கிறதுக்காக பெரியப்பா வந்துடுறாரு. குடும்பமா வந்துடுறாங்க. ஆனா அவரு மட்டும் உள்ள வராம கார்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என் பாட்டி இருக்காங்கல்ல, சின்ன வயசுல உங்களுக்கு பீஃப்னா ரொம்ப பிடிக்குமா, ஆனா ஒரு கட்டத்துல அவங்க சாப்பிட்டு நிறுத்திட்டாங்க. ஏன் தெரியுமா, அவங்க பெரிய பையனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சான். அப்ப கடவுள்கிட்ட அவங்க வேண்டிக்கிட்டாங்களாம், என் பையனுக்கு மட்டும் சரியாச்சுன்னா அதுக்கப்புறம் நான் பீஃபே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு. அது வேற யாரும் இல்ல, நீங்க தான். இப்படி உங்களை பார்த்துக்கிட்ட அம்மா அவங்க வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல இருக்காங்க. இப்ப கூட உங்களை பாக்குறதுக்கு மனசு வரல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, அவ்வளவுதான். அந்த கேள்விக்கு அவரால் ஆன்சர் கூட பண்ண முடியல. அவரு கண்ணில் தண்ணியை வச்சுக்கிட்டு உடனே ஓடி வந்து அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு, அம்மா உனக்கு ரொம்ப நல்ல பேரம் கிடைச்சிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி சொல்றாரு. இதுக்கிடையில அந்த குட்டி பாப்பாவை பாருங்களேன், அவன் அந்த பாட்டியோடைய காலில் நெயில் பாலிஷ் வச்சிட்டு இருக்கா. அதான் சொல்லுவாங்க இல்லையா, குழந்தையோட மனசு கடவுளுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. சோ எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவ பாட்டுன்னு அவ வேலையை பார்த்துட்டு இருக்க. அன்னைக்கு ராத்திரியே பாட்டி வந்து படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ பக்கத்திலே இருக்கான், எங்கேயுமே போல. மேபி ஆரம்பத்துல பாட்டி இறந்து போறது அவங்க வயசானா சாக தான் செய்வாங்க அப்படின்ற ஒரு சாதாரண விஷயமா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அப்படி இல்ல. சாகுற தருணத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய பாட்டி அவனால பார்க்கவே முடியல. இதுக்கடையில அவங்க வேற பக்கத்துல கூப்பிட்டீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு உன் கையை பிடிச்சிக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு எனக்காக ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்ணில் தாரையா தண்ணி ஊத்திக்கிட்டு இவனும் தன்னுடைய பாட்டிக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடுறான். அந்த பாட்டுடைய முடிவில் பாட்டும் முடியுது. பாட்டியும் ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய பேரனுடைய கையை பிடிச்சிக்கிட்டே இறந்து போறாங்க. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் ஃபியூனரல். நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். தான் பாட்டி தனக்காக வாங்கி கொடுத்த அந்த வெள்ளை சட்டை அதுதான் போட்டுட்டு இருக்கான். எல்லாத்தையுமே இவன் செட் பண்ணி வச்சிட்டு இருக்கான். அப்போ பேங்க் சைட்ல இருந்து ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி கேட்ட உடனே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு பாட்டியுடைய ஏதோ ஒரு பேங்க் பாஸ்புக் எடுக்கிறான். அதை ஓபன் பண்ணி பார்க்கும் போதுதான் இவன் பேர்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கிறதும் அந்த அக்கௌண்ட்ல அந்த பாட்டி ஒவ்வொரு நாளும் பணம் போட்டு வச்சிருக்கிறதும் இவனுக்கு தெரிய வர, அப்படியே போன்ல அதை பத்தி பேசிக்கிட்டே அவங்க தெருல ஒரு சந்து மாதிரி இருக்கும், அவங்க நடந்து வரான். அப்ப சர்ன்னு ஒரு ட்ரெயின் போகுது. அந்த இடத்துல அப்படியே ஒரு பிளாஷ் கட் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. சின்ன வயசுல எப்பவுமே ஸ்கூலுக்கு இவன் போயிட்டு வரும்போது பாட்டி தான் கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது ஒரு நாள் சீக்கிரம் வாடாக்கன்னா பேங்க் க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்பதானே உன் பேர்ல என்னால அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும், நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கல, இந்த வருஷம் முழுக்க பாட்டி உன் பேர்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ல காசு போட போறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, அதுக்கு குட்டியுண்டா இருந்த ஹீரோ என்ன சொல்லியிருக்கானா, அது என்ன ஆயா இந்த ஒரு வருஷம் மட்டும் எனக்கு நீ சாகுற வரைக்கும் என் அக்கௌண்ட்ல பணம் போட்டுக்கிட்டே இருக்கணும், அப்பதானே நான் பெரியவன் ஆனோனும் எனக்கு மில்லியன் கணக்குல பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் சிரிச்சுக்கிட்டே அப்படியா செல்ல குட்டி அவ்வளவு பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்ப கூட செல்ஃபிஷா நான் எனக்குன்னு ஒரு பெரிய வீடு வாங்கிப்பேன், அது வாங்கிப்பேன், இது வாங்கிப்பேன் தான் சொல்லியிருப்பான். இப்ப அந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு ஞாபகத்துக்கு வருது. ஹீரோ சின்ன வயசுல அவன் கேட்ட நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் அவங்க உழைச்ச பணத்தை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோடைய அக்கௌண்ட்ல தான் இந்நாள் வரைக்கும் போட்டு வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோக்கு தான் பாட்டி தன்னை எவ்வளவு நேசிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வருது. அவ்வளவுதான். இந்த இடத்துல அடுத்த சீனே பேங்க்குக்கு போறான். அந்த ஒட்டுமொத்த பணத்தையும் வித்ட்ரா பண்றான். அதை வித்ட்ரா பண்ணி என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் எந்த அளவுக்கு தான் பாட்டியை நேசிக்கிறான் அப்படின்றத இப்ப காட்டுறான். தன்னுடைய பாட்டி ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பணக்காரங்களுக்கு எல்லாம் இருக்கும் தெரியுமா பரியல் பிளாட், அந்த இடத்த காசு கொடுத்து வாங்குறான். தன்னுடைய பாட்டிக்காக அதை வாங்கி கடைசியா சவப்பெட்டிக்குள்ள அவங்க பாடியை வச்சு எடுத்துட்டு போகும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, நம்ம எந்த வழியில போறோம் எங்க போறோம்ன்றத பாட்டிக்கு சொல்றா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் சவப்பெட்டியை தட்டிக்கிட்டே நம்ம எங்க போறோம் எந்த இடத்துக்கு போறோம் எப்படி இருக்கும் அந்த இடம் இது எல்லாத்தையுமே சொல்லி அப்படியே போக அழுதுகிட்டே ஒரு வழியா அந்த பிளாட்டுக்கு வந்து சேர்றாங்க. அங்க நம்ம பாட்டி ஆசைப்பட்ட மாதிரி அவங்கள புதைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒவ்வொரு வருஷமும் குடும்பமா சேர்ந்து எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கூட்டு வந்திருக்கான். ஒவ்வொரு தடவை தெனாவட்டா அந்த கல்ற
தவளை மேல பூவை தூக்கி போடும் போதும் பாட்டி பேயா வந்து பயமுத்துவேன்னு சொன்னது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருக்குது. சோ அதனால அப்படியே அதை நினைச்சு பார்த்து வேணும்னே பூவை கண்ணா பின்னான்னு தூவிட்டு அப்படியே மேல பாக்குறான். இந்த இடத்துல இந்த படம் ஒரு முடிவுக்கு வருது. பொதுவா சொந்தங்கள் இருக்கும்போது போட்டி பொறாமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொந்தங்கள்லயே இப்ப வந்துடுது. பட் இதெல்லாம் தாண்டி எல்லாருக்குமே வந்து ஒரு முடிவு காலம் இருக்கு. அந்த ஒரு காலத்துல இந்த மாதிரி குடும்பத்தோட பாசத்தை தவிர நம்ம ஓடி ஓடி சம்பாதிச்ச எந்த ஒரு விஷயமும் பெருசா தெரியாது அப்படின்ற ஒரு விஷயம் எப்ப நம்ம எல்லாருக்குமே புரிய வருதோ அப்போ இந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அதுதான் இந்த படம் நமக்கு உணர்த்துறது. சோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.